Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 2 and 3. ஸோ Proverbs 13 verse 2 3. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு? வெரி சிமிலர் தீம்ஸ். சாலமன் இதுலேயும் என்ன சொல்கிறாரு? நம்மளோட நாவலேருந்து வர வார்த்தைகள் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையோட அவுட்கம்ஸை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ என்ன சொல்கிறாரு? பரிசுத்தம் வந்து என்ன பண்ணுவான்? பரிசுத்தவானும் துர்மாக்கணும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க நாவலேருந்து வர வார்த்தைகள்னால வர ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடுவாங்க. அதாவது தே வில் ஈட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் தேர் மவுத். ஸோ என்ன சொன்னார்? பரிசுத்தவன் வாயிலேருந்து வர்றது என்ன இருக்கும்? நல்ல வார்த்தைகளாக இருக்கும். ஸோ யூ வில் ஈட் குட் ஃப்ரூட்ஸ். பரிசுத்தவானோட நாவலேருந்து வர்றதெல்லாம் நல்ல வார்த்தைகள். ஸோ அவன் என்ன சாப்பிடுவார்? நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவார். ஆனால் துர்மாக்கம் வாயிலேருந்து வர்றது என்ன வார்த்தைகளாக இருக்கும்? பேட் வேர்ட்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு கீழே தள்ளுற மாதிரி வேர்ட்ஸ் தட் பிரிங் வயலன்ஸ். அந்த மாதிரி வார்த்தைக்குனால துர்மாக்கம் என்ன சாப்பிடுவான்? கெட்ட ஃப்ரூட்ஸை சாப்பிடுவான், ஆர் பாய்சன் ஃப்ரூட்ஸை சாப்பிடுவார். ஸோ ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரூட், அதாவது அவங்க பேச்சு என்ன பண்ணும்? ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், குட் ஆர் வயலன்ஸ். மூணாவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? அவங்க நாக்கை வந்து என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? ப்ரிசர்வ் பண்ணுவான், ஜாக்கிரதையாக இருப்பான், ஞானத்தோடு யூஸ் பண்ணுவான். ஆனால் துர்மாக்கம் எப்படி யூஸ் பண்ணுவான்? அவன் நாவை வந்து மற்றவங்களுக்கு அழிவு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவான்னு சொல்லுவார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 3, மூன்றாவது அதிகாரம். என்ன சொல்கிறாங்கன்னா, whoever guards his mouth preserves his life, he who opens wide his lips comes to ruin. So whoever guards his mouth preserves his life, he who opens wide his lips comes to ruin. ஸோ இதுலேருந்து என்ன டேக்அவே? ஸோ நம்ம நிறைய முறை இந்த மாதிரியே பார்த்துருக்கோம். அதாவது நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள், நம்ம நாவலேருந்து வர வார்த்தைகள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி சம்திங் தட் அப்லிஃப்ட்ஸ், அதாவது மற்றவங்களுக்கு தூக்குற மாதிரி வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா சாலமன், நம்ம நாவலேருந்து வர வார்த்தைகள், அதாவது நம்ம ஸ்பீச், வாட் டஸ் இட் ரிவீல்? நம்ம ஸ்பீச் என்ன ரிவீல் பண்ணுதா? நம்ம இதயத்தோட உண்மையான கலரை ரிவீல் பண்ணுதுன்னு சாலமன் சொல்கிறாரு. ஸோ ஸ்பீச் ரிவீல்ஸ் த ஹார்ட், அதாவது பேச்சு வந்து உன் இதயத்தை ரிவீல் பண்ணுது. அண்ட் கேர்லெஸ் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? மற்றவங்களை டிஸ்ட்ராய் பண்ணும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் பரிசுத்தமானவன், பரிசுத்த ஆவியால் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தன் பேச்சுகள் எப்படி இருக்கும்? கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்ட் அந்த கண்ட்ரோல்டு ஸ்பீச் என்ன இருக்கும்? இப்போது நம்மளுக்குள்ள ஆவி நிரம்பி இருந்தால் நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கும்? மற்றவங்கள ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றவங்கள தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதை சொல்ல வர சாலமன். அதாவது நம்ம நாவலேருந்து வர வார்த்தைகள் மற்றவங்களை தூக்குற மாதிரி இல்லைன்னா நம்மளுக்குள்ள பரிசுத்தமானவர் இல்லைன்னு சொல்கிறார் சாலமன். ஸோ அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது ஒரு சிட்டி இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் வந்து என்ன பண்ணும்? அந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும், யாரோ வெளியிலேருந்து அட்டாக் பண்ணாமல். இப்போ அந்த சிட்டி ஓப்பனாக இருந்தால், அந்த கேட் ஓப்பனாக இருந்தால் என்ன ஆகும்? யார் வேணாலும் உள்ளே வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அந்த சிட்டி மூடி இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், சிட்டிக்குள்ளே இருக்கவங்க. அதே மாதிரி தான் நம்ம நாக்கும். நம்ம நாக்கு என்ன இருக்கணும்? அந்த கேட்டு மூடி இருக்க மாதிரி லிமிட்டடாக கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்ல வந்தாலும் நம்ம நாக்கால் தான் அட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வரும். ஸோ என்ன பண்ணுவோம்? அந்த கேட் மூடி இருக்க மாதிரி நம்ம நாக்கு என்ன பண்ணும்? என்ன சொல்ல வந்தாலும் வி ஷுட் கண்ட்ரோல் இட் வித் ஆர் டங். நம்ம டங்கை அந்த கேட் ஓப்பன் பண்ண மாதிரி என்ன வந்தாலும் சொன்னால் என்ன நடக்கும்? வி வில் பி இன் அ பாத் ஆஃப் வயலன்ஸ். நம்ம வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு பாதையில் தான் போவோம். ஆனால் என்ன பண்ணும்? நம்ம நாவலில் வர வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு கேட் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு வீடை டோர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதயத்தை நாக்கு என்ன பண்ணும்? ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதில் அப்ளிகேஷன் என்ன? ஸோ நம்ம அப்ளிகேஷன் வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. என்ன வேணும்? பொறுமை தேவை. ஏன்னா நம்ம இன்டென்ஷனே இருக்காது. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து அந்த மற்றவங்களை திட்டணுன்னே தோணாது. ஆனால் வேறு யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ ஏதோ சொல்லியிருக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்? திடீர்னு ஒரு செகண்டில் கோவம் வரும், திடீர்னு ஒரு செகண்டில் நம்ம எமோஷன்ஸ் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் ஆஸ்க் காட் ஃபார் பேஷன்ஸ். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? டெய்லி என்ன கேட்கணும்? நம்மளுக்கு ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பொறுமையை தாங்க, இதை தாங்குற அளவுக்கு பொறுமையை தாங்கன்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். அது ரெண்டாவது என்னென்னா, என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் வி வில் நாட் பி பர்ஃபெக்ட். பிகாஸ் நம்ம வந்து ஜீசஸ் இல்லை. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் என்னது? நம்ம பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம்.
ஏன்னா நம்ம ஜீசஸ் இல்லை. ஸோ நம்மளும் எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஏதோ இடத்துல தவற தான் செய்வோம். அந்த தவறு நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணி மன்னிப்பு கேட்குறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம தவறுற நேரத்துலையும் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு திரும்பி பெலனை தாங்க, கிருபையை தாங்க, ஞானத்தையும் தாங்கன்னு கேட்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல என்னது, நம்ம நாவு தான் கேட்டு மாதிரி. அதை என்ன நம்ம வார்த்தைகள் சொல்ல வந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம நாக்கு மூலமாக தான் வரும். ஸோ அந்த நாக்கு கேட்டு மாதிரி, அந்த மாதிரி வயலன்ஸ் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொண்டு வர வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கேட்டை மூடி வச்சுக்கணும். இரண்டாவது, நம்ம ஃபால் ஆகிற டைமில், த டைம்ஸ் when we fall, நம்ம சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொண்டு வர மாதிரி வார்த்தைகள் சொல்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு we should ask God to strengthen us and give us the grace, wisdom to not repeat the same mistake. And we should also ask for forgiveness from those who we offended. அதாவது யாருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்தனோ அவங்கக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். ஸோ that is what I want us to take away. Thank you.